சுவையான குக்கர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவசரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்தில் செய்யக்கூடிய சாம்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 5-6 பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த காய்கறியை போட்டுக்கலாம். பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் இதுவும் 1/2 ஸ்பூன் ஆட்டாக சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காய் பிடிக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காயில் உப்பு பிடிச்சி வேகணும் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு பாருங்கள், 4 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்து வச்சு தக்காளி 2 தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட மாங்காய் இருந்து சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மாங்காய் தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுக்கலாம். செய்யக்கூடிய சமையல் தான். தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் ஆட்ட கடுகு சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தலை சேர்த்து 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்திருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். சாம்பார் வெந்துருச்சு. விசில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. கலக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம சேர்த்திக்கலாம் சாம்பாரில். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட வேண்டியதா. சுவையான குக்கர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவசரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்தில் செய்யக்கூடிய சாம்பார். அவ்வளோதாங்க. வெள்ளை சாப்பாடு போட்டு நல்லா 4 கரண்டி சாம்பார் ஊற்றி நல்லா பனைஞ்சி சாப்பிட வேண்டியதாக சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.